ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி ஃபார் எனி திங். எதுக்குமே கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எதுக்கு கவலை, வை வரி. நம்ம லைஃப்ல எல்லோருமே ஏதோ ஒரு பாயிண்ட் வந்துடும், எங்க வரி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்துடும், அந்த கவலை கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பில். நீங்க ஜென்ரலா மாசம் மாசம் ஒரு பில்லு கட்டுவீங்க. ஆனா அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மாசம் மாசம் கட்டுற பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு மாசம் பில்லு வந்து 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் அப்படின்னு வந்ததுன்னா ஒண்ணு, ஐயோ இந்த பில்லை நான் எப்படி கட்டுவேன், இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்க லவ்டு ஒன்ஸ்க்காக ஏதோ ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அவங்கள வர சொல்லியிருப்பீங்க. உங்க லவ்டு ஒன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்துடும். ஐயோ அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் லேட்டு, ஐயோ ஒழுங்கா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வந்துடும், ஒரு கவலை வந்துடும். அதே மாதிரி உங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சந்தோஷமா அனுப்புறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என் பையன் ஒழுங்கா இருக்கானா, அவனுக்கு எல்லாரும் செட் ஆறாங்களா, அவன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கவலைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்கு. எப்படின்னா, நம்மளால இந்த கவலையை ஹேண்டில் பண்ண முடியல, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் மொத்தமா இந்த கவலை மேல போயிடுது. ஆனா இந்த கவலையை சால்வ் பண்றதுக்கு என்ன வழி, அதுக்கு நம்ம பாக்குறதே இல்லை. கேர் பண்ணலாம், நம்ம பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா கேர் பண்றோம், கேர் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அதே கேரிங் உங்களுக்கு கவலையா மாறுதுன்னா அது என்ன ஆகும்னா, உங்க சந்தோஷத்தை பறிச்சிடும், உங்க சமாதானத்தை கெடுத்துரும், அதே நேரத்துல உங்களை மொத்தமா சோர்ந்து போக வச்சிடும். இட் வில் கம்ப்ளீட்லி ட்ரெயின் யூ அவுட். ஏன்னா அந்த கவலை வந்து நம்மள வேற எதுவும் யோசிக்க, ஐயோ இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன், இதை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன்னா யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம ஒரு இது பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25-34. ஆகையால் எண்ணத்தை உண்டோம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழச்சை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையும் அவைகளில் ஒன்றை போலாகியும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புழுக்கு தேவன் நிச்சயமாய் உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதில் பாடுபடும். சோ இதுல நம்ம பாக்குறோம், மத்தேயு அழகா அதுல எழுதியிருக்காரு. இப்போ இதை 3 விதமா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது, நம்ம எல்லாருக்குமே நான் என்ன சாப்பிட போறேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன ட்ரெஸ் போட்டுப்பேன், நான் என்னத்தை குடிப்பேன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கவலை கொண்டே இருப்போம். அது மட்டும் இல்ல, இப்போ நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும், லைக் நம்மளோட நீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு தெரியும். அண்ட் டெஃபினெட்லி அவர் அதை ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா,
அந்த இதுலயே பாத்தீங்கன்னா 25வது வசனத்தை அந்த 25வது வருஷத்துல கடைசியில பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைஃப் மோர் தேன் ஃபுட் அண்ட் பாடி மோர் தேன் கிளாத்திங். அதாவது இந்த வாழ்க்கை அதோட ரொம்ப முக்கியம், கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு அதோட முக்கியம். நம்ம எல்லாரும் கர்த்தரோட படைப்பு தான், கர்த்தருக்கு நம்மளுக்கு தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியும், அவர் கண்டிப்பா அதை ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ அதை நினைச்சு நம்ம ஏன் கவலைப்படணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் பறவைகளை பத்தி சொல்றாரு. அந்த பறவைகள் எது பத்தியுமே கவலைப்படாம ஃப்ரீயா பறக்குதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அதுங்க அப்படி பறக்குன்னா அதுங்க கர்த்தரை நம்புது, காட் வில் ப்ரொவைடுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புதுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் இருக்காது, பட் அது அவ்வளோ அழகா அதை படைச்சிருக்காரு, அவ்வளோ அழகா அதை டெக்கரேட் பண்ணியிருக்காரு, மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அந்த ஃப்ளவரோட வேல்யூனா அன்னைக்கு அந்த டே எண்ட்ல அதை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி ஒரு ஃப்ளவர் ஒரு பேர்டு அதுக்கே அவர் அவ்வளோ பாக்குறாருன்னா நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு எவ்வளவு வேல்யூபிள், அவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியம், நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய இடத்துல என்ன நினைக்கிறோம்னா இந்த மாதிரி கவலை எல்லாம் வரும்போது அவர் என்ன நினைக்கிறதே இல்லை, என்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்காகவோ ஒரு பூக்காகவோ இல்லை ஒரு பறவைக்காக அவர் அவ்வளோ யோசிக்கும் போது நம்ம கர்த்தரோட படைப்புல படைச்ச மனுஷங்க, அவர் சாயல்ல நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நம்மளுக்காக அவர் எவ்வளவு யோசிப்பாரு, நம்மளுக்காக எவ்வளவு செய்வாரு. அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? அந்த கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க, கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. இந்த மாதிரி நேரங்கள் வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் இருக்கே, அப்ப கண்டிப்பா கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ஆமேன். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையில தனித்துவமா we are followers of Christ காமிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வரி பண்ணிட்டே இருந்தோம்னா இட் இஸ் சிமிலர் டு ஹவு ஜென்டைல் பீப்புள் டூ. மற்றவங்க உலகத்துல எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரை ஃபாலோ பண்றங்கிறது என்ன அறிகுறி? ஸோ வி ஷுட் பிலீவ் தட் என் கர்த்தர் எனக்காக செய்வார். நம்ம ஒரு தனித்துவமா அதை எல்லாருக்குமே காமிக்கணும், என் கர்த்தர் எனக்காக செய்வார்னு சொல்லிட்டு வி ஷுட் பிலீவ் இன் ஹிம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனைகள் பாடுகள் அதை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோட வழிகள் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அது பண்ண ஆட்டோமேட்டிக்காவே அவர் நம்ம தேவைகளை சந்திப்பார், இந்த கவலைகள் எல்லாம் நீக்கி போடுவார்.